ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? ஃப்ரம் சேலம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஆனிவர்சரிக்கு வரேன். நான் ரொம்ப இல்லை இப்போ நான் எம்ப்ளாய்டு இன் சென்னை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே வரதுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு சார். எனக்கு நான் 4 இயர்ஸாக டெய்லியுமே இப்போ சாணக்கியா பார்ப்பேன். அவர் பேட்டி வந்தாக்கா உடனே எனக்கு பார்ப்பேன். தூக்கம் வந்து வந்தால் கூட நான் வந்து தூக்கத்தை தேக்கம் பண்ணிட்டு அவரோட பேட்டி கண்டிப்பாக பார்ப்பேன். நான் அவ்வளோ ஆர்வமாக இருக்கேன் அவரோட பேட்டி மேலே. ரொம்ப தேங்க்யூ சார். ஆக்சுவலாக என்னன்னாக்கா அந்த நல்ல அரசியலில் தோல் ஒடிச்சு காட்டுற அந்த ஒரு கட்ஸ் அவர்கிட்ட தான் சார் இருக்குது. அதாவது என்ன சொல்கிறதுனாக்கா வந்துட்டு எந்த விதமான சமரசத்துக்கு இடம் இல்லாமல் நல்ல அரசியலை வந்து மக்களுக்கு வந்துட்டு எடுத்து காட்டுறாங்க. சாருக்கு பிறகு நிஜமாக பாண்டி சார் நான் ரொம்ப வந்து ஒரு பெரிய இடத்த வச்சு பார்க்குறேன் பாண்டி சாரை. சார் அதான் சார் கமர்ஷியலாக இல்லாமல் வந்துட்டு உண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க சார் அவங்க இதில். அதான் சார் மெயினாக பார்க்குறேன் நான். அப்புறமேட்டு வந்து விமர்சனங்களை கூட ரொம்ப கடுமையாக வைக்காமல் தப்புன்னா தப்பு ஒரு நாகரிகமாக விமர்சனம் வைக்கிறாங்க சார். அந்த ஒரு விஷயம் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. ஒழுக்க ரீதியாக ஒழுக்க சீலராக வந்துட்டு அவர் கரெக்டாக நியாயமாக பேசுகிறாரு சார். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கி வந்தது. இதுக்காக தான் வந்தேன் இன்றைக்கி. நான் இன்றைக்கி ஆஃபீஸில் பர்மிஷன் போட்டு வந்திருக்கேன். நான் இப்போ ஆஃபீஸில் பார்த்தா மாட்டிப்பேன் நான். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நிர்மல். நான் திருவான்மூர்லேருந்து வரேன். எனக்கு வயசு 22. பாலிடிக்ஸ் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பிக்கிறேன். நியூஸு எல்லாத்துலேயும். ஸோ நீங்கள் என் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கனாலே குண்டங்க மண்டக்க சேனல்ஸ் இருக்குது. எல்லா விதத்துலேயும் கவர் பண்ணியிருக்காங்க. ஆன்மீகம் இருக்குது, பாலிடிக்ஸ் இருக்குது. உங்களுக்கு சார் மாதிரி உங்களுக்கு ஜேர்னலிசம் பண்ணணுன்னா அது ஸ்கூல் வச்சுருக்காரு. ஸோ என் வயசு பசங்களுக்கு நாங்கள் வந்து கோ டு ஒரு சேனல் வச்சுருக்கோன்னா அது சாணக்கியா தான். ஸோ அப்படி இருக்கிறச்ச ஐ ஹோப் தட் இது மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் நடத்தணும். நிறைய வருஷங்கள் சாணக்கியா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இதே பிராண்டு இதே க்ளவுட்டோட ரொம்ப வெற்றிகரமாக போகணும். அண்ட் தேங்க்யூ பாண்டே சார். உங்களால் ஐ எம் மச் மோர் எஜுகேட்டட் அபவுட் பாலிடிக்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் த நியூஸ். தேங்க்யூ. எனக்கு 22. நான் கோவிட் டைமில் பார்க்க ஆரம்பித்தேன் சார். ஸோ 10th படிக்கிறச்ச. ஸோ ஆல்மோஸ்ட் 7 இயர்ஸ் வச்சுக்கோங்களேன். அந்த நடுநிலைங்கிற வார்த்தை இருக்கும் தெரியுமா சார் சொல்கிற மாதிரி. எனக்கு தமிழ் வந்து ரொம்ப வீக்கு. ஸோ நடுநிலைன்னு எழுத தெரியாது. ஆனால் வந்து நடுநிலைன்னா உடனே சினானிமஸாக இருக்கிறது பாண்டி சார் சாணக்கியா சேனல் தான். ஸோ எனி சைடு எனி ஸ்பெக்ட்ரம் ஆஃப் பாலிடிக்ஸு உங்களுக்கு ஒரு இஷ்யூ இருக்குது அதை பார்க்கணும். அதுக்கு வந்து கரெக்டான பர்ஸ்பெக்டிவில் வந்து நம்மளுக்கு நியூஸ் வேணும்னா சாணக்கியா வந்து 100% பார்க்கலாம். ஸோ அதனால் சாணக்கியா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மற்ற எல்லா யூடியூப் சேனல்ஸ்லையுமே வந்து அந்த சின்ன பிட்ஸ் போட்டுட்டே இருப்பாங்க. ஏதாவது வீடியோ போட்டுட்டே இருப்பாங்க. நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஸோ அதனால் எதுவுமே நான் ஃபாலோ பண்ணல. சாணக்கியா மட்டும் தான் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா அக்ராஸ் த போர்டு எல்லாமே அவங்க வந்து கண்டென்ட் கொடுக்குறனால. ஸோ சாணக்கியோட லாங் டைம் சப்ஸ்கிரைபர் நான். தயாளன் வீராசாமி, ராணிப்பேட்டை மாவட்டத்துலேருந்து வரோம். சோழிங்கர் பக்கத்துலேருந்து வரும். வேறு என்ன சொல்லுங்கள். நான் பார்த்துங்க ஒரு 6 வருஷமாக பார்த்துக்கிறேன். போன வருஷத்துக்கு கூட நான் அந்த இதுக்கு வந்தேன், ஃபங்க்ஷனுக்கு வந்தேன். அந்த ஒரு இது அங்கே வந்தேன். இது செகண்ட் டைம் நான் வருது. சாணக்கியா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம அண்ணா ரொம்ப பிடிக்கும். நம்ம அவர் பேசுறது எல்லாமே கம்பல்சரி ஒன்று கூட நம்ம இதுன்னு முடியாது. எதார்த்தமாக பேச சொல்கிறாரு. மற்றவங்க மாதிரியெல்லாம் ஒரு டைம் ரொம்ப மாற்றி பேசுறது கிடையாது. சாணக்கியா மாதிரி இன்னும் அதிகமான சேனல் வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதுதான் சொல்கிறேன். எப்போ ஒரே மாதிரி இருக்கிறார். மற்ற சேனல்லாம் அந்த ஒரு இது தகுந்த மாதிரி இதுன்றாங்க பேசுகிறாங்க இது அப்படின்ட்டு. அண்ணன் ஒரே மாதிரி தான் பேசுகிற எப்பவுமே நல்லா இருக்குது. வணக்கம். சாணக்கியாவின் 6ஆம் ஆண்டு துவக்க விழாவுக்கு வருகை வந்திருக்க அனைவருக்கும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நாங்கள் வரவேற்கிறோம். அரசியலில் மிகப்பெரிய ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ரங்கராஜ் பாண்டே தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு அரசியல்வாதிகளுடைய அந்த கேள்வியை கேட்கறதுனுடைய அந்த அறிவுத்திறன் எல்லாமே அவருக்கு தான் பொருந்தும். அந்த வகையில் நாங்கள் பல இடத்துக்கு முதல்ல வேறொரு பத்திரிகையில் நடந்தப்போ பல நிகழ்ச்சிகளை நான் வந்து கலந்துருக்கேன். அதன் பிறகு சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துருக்கேன். இவரை போல் வரணும் அப்படின்னு தான் எல்லாருமே பாடுபடுறாங்க. ஆனால் எல்லாராலையும் வர முடியாது. ஒருத்தர் சிலரால் தான் வர முடியும். அந்த இடத்த அண்ணா அவர்கள் ரொம்ப அழகாக நிரப்பியிருக்காரு. இந்த சாணக்கியா மேலும் மேலும் வளர எல்லாமல்ல ஆண்டவனை நான் பிரார்த்திக்கிறேன். சாணக்கியா வந்து உள்ளதை உள்ளபடி அப்படியே பேசிடுறாங்க. வெளிப்படைத்தன்மை, ஒருத்தர் இதை பற்றி பூசி மழுகிற வேலை அதெல்லாம் கிடையாது. நல்லா போய்ட்டுருக்கு. அதையும் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். யூடியூப்பில் நல்லா போய்ட்டுருக்கு. பார்த்துக்கோ. வணக்கம். என் பேர் நாராயணன். நான் குரோம்பேட்லேருந்து வரேன்.
பாண்டே சாரோட ஆண்டு விழா இதுக்கு சாணக்கிய ஆண்டு விழாக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். நான் அவர் வந்து தினத்தந்தியில் இந்த கேள்வி கேட்டு நல்ல பொலிட்டிஷியன்லாம் மடக்கிறதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். ஈவன் சீமான் சாரை கூட சில கேள்வியெல்லாம் கேட்டு அவர் மடக்கியிருக்காரு. இப்போ யூடியூப் வந்ததுனால அவர் அந்த சாணக்கியான்னு ஆரம்பித்ததுலேருந்தே அவரை நான் பார்த்துன்னு தான் இருக்கேன். நான் லாஸ்ட் இயர் மியூசிக் அகாடமி ப்ரோக்ராமுக்கும் நான் வந்தேன். எல்லா இது முன்னே அவர் வந்து தேசிய கொள்கை, கடவுள் பக்தி இதெல்லாம் ஒரு மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி ரொம்ப ரீசனபுளாக நடந்துக்குள்ளோம், சொசைட்டிக்கு நம்ம ஒரு ரெஸ்பெக்டபுள் பர்சனாக நடந்துக்குள்ளோன்னு அவரும் நடந்துக்கிறாரு, மக்களுக்கும் எடுத்து சொல்கிறாரு. அவரோட பத்திரிகை இன்னும் அவரோட சாணக்கியா சேனல் இன்னும் மேலே மேலே வளரணும்னு ஆசைப்பட்றேன். இன்றைக்கும் இந்த ப்ரோக்ராமுக்கு நான் எஃபர்ட் எடுத்து நிறையா வந்திருக்கேன். ஆல் தி பெஸ்ட் மிஸ்டர் பாண்டே சாரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது தொலைக்காட்சியில் முதலாக தைரியமாக பேட்டி அளித்து, பேட்டி கொடுத்து, பேட்டி எடுத்து நமது நாட்டின் முன்னேற்றத்துக்கு ரொம்ப இது பண்ணியிருக்காங்க. அவங்க கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் மற்றவர்கள் திணறும் போது அதை அசால்ட்டாக எடுத்துக்கொண்டு மறுபடியும் சில கேள்விகளை கேட்டு செய்திருக்கிறார். இதுபோல் சாணக்கியா டிவியை வளர்த்து நம்ம நாட்டுக்கு வந்து நல்லது செய்யணும். ஏன்னா அவங்க செஞ்சிருக்க நல்லது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. பல இளைஞர்கள் நல்லதை புரிந்து கொண்டு அவர் பின்னால் வந்து கொண்டு இருக்கிறார்கள். நான் சாணக்கியா டிவி நல்ல முறையில் இது பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கிறேன். நான் அசோக் நகர்லேருந்து வரேங்க. நான் நம்ம சாணக்கியாவோட ஆண்டு விழா சமயத்தில் அனைவருக்கும், என்னோட சாணக்கியா ஆசிரியருக்கும், அவங்க குழுவில் ஒர்க் பண்ணுற அனைவருக்கும் என்னோட இந்த 6வது ஆண்டு விழாவில் ரொம்ப வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சாணக்கியா டீம் வந்து இன்னும் பல மடங்குகள் நல்ல மேலே மேலே உயர்ந்து நல்லபடியாக வரணும். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ. குட் ஈவினிங். நான் வந்து ராஜகோபாலன், நங்கநல்லூர்லேருந்து வந்திருக்கேன். நான் வந்து பாண்டே சாரை வந்து மோர் தேன் 10 இயர்ஸாக வாட்ச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு தந்தி டிவியில் அவர் இருக்கிற அந்த கேள்விக்கு என்ன பதில் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். எல்லாரையுமே வந்து, அதாவது அவர் வந்து அந்த ஒரு பேட்டி எடுக்கிற விதமே வந்து அந்த ஆப்போசிட் பார்ட்டி வந்து ரொம்ப நடுங்குவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க, திணறுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப வந்து தைரியமாக கேள்வியெல்லாம் கேட்பார். ஸோ அதை தொடர்ந்து அவர் அங்கேருந்து வெளியில் வந்து சாணக்கியா இது ஆரம்பித்தோடனே எனக்கு எங்கிட்ட அப்போது வந்து ஆக்சுவலாக வந்து ஐ வாஸ் நாட் ஹேவிங் திஸ் இது என்ன சொல்கிறது, ஸ்மார்ட் மொபைல் இல்லை அப்போ எங்கிட்ட. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நிறையா வாட்ச் பண்ண ஆரம்பித்தேன். மற்றபடி ஃபஸ்ட்டு திங் வந்து இந்த சாணக்கியா சேனல் வந்து இன்றைக்கி 6வது இது ஆண்டு விழா இல்லையா, அதுக்கு வந்து பாண்டேஜிக்கு என்னோடய கங்க்ராச்சுலேஷன்ஸு. அதுக்கப்புறம் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த அளவுக்கு வளரணும்னா, வெறும் இந்த யூடியூப் சேனலோடு நிறுத்தாமல் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ரிப்பப்ளிக் சேனல் எப்படி வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு இதுவாக இருக்கோ, அந்த மாதிரி இங்கே தமிழ்நாட்டுக்கு நான் வந்து அது வந்து பாண்டேஜியால் மட்டும்தான் முடியும்னு நான் நினைக்கிறேன். அதனால் அது கொண்டு வந்தாருன்னா நல்லாயிருக்கும். அது எப்படி கொண்டு வராங்கன்னு எனக்கு தெரியாது, பட் திங்கிங் அந்த லைனில் இருந்ததுன்னா கண்டிப்பாக நடக்கும். அவ்வளோதான். வாழ்த்துக்கள். வேறு நீங்கள் கேளுங்கன்னா கேளுங்க. எத்தனை வருஷமாக சாணக்கியா அதான் சொன்னேன். நான் வந்து ஸ்மார்ட் ஃபோனே இப்போ தான் என்னால் வாங்க முடிஞ்சுது. ஒரு அரௌண்டு 2 to 3 இயர்ஸாக பார்க்குறேன். அதுவும் அஃப்லேட் வந்து இப்போ ரீசெண்டாக அந்த ஷார்ட்ஸ் அப்படின்லாம் போனேன். இவரோட இது தான் நான் மெயினாக பார்க்குறேன் ஆக்சுவலாக. சார் அவர் வந்து பாரபட்சம் இல்லாமல் அவரோட கருத்து சொல்கிறார் சார். அதுதான், லெட் இட் பி எனிபடி, அது சீமான் ஆட்டம், அண்ணாமலைஜி ஆட்டம், யாராக இருந்தாலும் வந்து அவர் வந்து அவரோட இதை வந்து கரெக்டாக சொல்லிடுறாரு, அவ்வளோதான். ஸோ அந்த கருத்துக்கு வந்து மதிப்பு இருக்குது. குடுவாஞ்சேரிலேருந்து வரேன். முத்துக்குமார் சிவாச்சாரியார்னு பேர். மிக அருமையான முறையில் ஐயா அவர்கள் மிக சிறந்த முறையில் அரசியல் ஆசானாக திகழ்ந்து வருகின்றார். செய்தியாளர்களிலே ஒரு பெரிய ஒரு அமைப்பினை ஏற்படுத்தி அதிலே ஒரு தனக்கென தன்னிகரற்ற ஒரு நிலைமையை நிலைநாட்டி கொண்டிருக்கின்றார். அவருடைய புகழ் ஓங்கட்டும், அவருடைய சேவை பொங்கட்டும். அந்த துக்ளக்கில் ஐயா அவர்கள் பெரிய விழா நடத்துவார்கள், அதுபோல் இவர்கள் நடத்தி வருகின்றார்கள். போல ஒரு பெரிய நல்ல ஒரு ஸ்தானத்திற்கு வர வேண்டும் என்று வேண்டுகிறேன். வாழ்த்துக்கள்.